2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன் நான் நடிகர் சொல்ல மாட்டேன். ஒரு வயசு பொண்ணு கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு பிளஸ் முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணும் தமிழுக்கு. ஒரு சினிமா கூத்தாடி பையன் அனுபவிக்கிறேன். எந்த நடிகர் செய்யறது என்ன கீழே பிரவி? இவர் பேசுறது எல்லாமே எப்படி பேசுறாருன்னா, எனக்கு நான் பாலிடிக்ஸ் எல்லாம் வரணும்னு சொல்லி நான் விரும்பல. எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி எதுவும் தெரியாதுப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். அங்க தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நான் பேசுவேன் கண்டிப்பா. இவர் பேசுறது தப்பா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கே நல்லாவே தெரியும். நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணிருக்கீங்க. அவரோட இதுல நிறைய எக்கச்சக்கமா கழுவி ஊத்திருக்கீங்க. அது 100% உண்மைதான். ஒரு மனுஷன் ஒருத்த நல்லதுன்னு பண்றோம்னு நினைக்கிறாங்களா? அது அது விஜய் சாரா இருக்கட்டும், இல்ல அந்த வேல்முருகன் சாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், இதுவே அந்த வேல்முருகன் சாரா இருந்தாலும் அதேதான். இப்ப நான் அதே இடத்துல நான் தான் பேசியிருக்கேன். நல்லது பண்ணியிருந்தா ஒருத்தர் நல்லது பண்றாரு, யாரோ ஒருத்தர் நல்லது பண்றாரு. அந்த விஷயத்துல நம்ம பாராட்டமே தவிர இந்த மாதிரி பேசக்கூடாது. இதுதான் ஒரிஜினல் பாலிடிக்ஸ் சொல்லி நான் நினைக்கிறேன். நான் கார்பரேட் லைஃப்ல இருக்கேன். பட் அந்த லைஃப்ல இருக்கும்போது பாலிடிக்ஸ் சொல்லி ஆப்போசிட் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அவ்வளவா எடுத்துக்க மாட்டேன். பட் இதுதான் பாலிடிக்ஸ் சொல்லும் போது இப்ப புரியுது எனக்கு என்னன்னா பாலிடிக்ஸ் சொல்லி. ஆக்சுவலி சோ ஒருத்தர் ஒரு எஜுகேஷன் ஒரு முக்கியம்னு சொல்லி ஒருத்தருக்கு பாராட்டு கொடுத்து, நிறைய குழந்தைங்களுக்கு பாராட்டு கொடுத்து ஒருத்தவங்க உள்ள இறங்கி பண்றாங்கன்னா அதை நம்ம பாராட்டமே தவிர இந்த மாதிரி கொச்சையா பேசக்கூடாது. அந்த குழந்தைங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. 100% கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த பெற்றோரும் ரொம்ப மோசம் இந்த வீடியோலாம். ஏன்னா நீ திடீர்னு டிவிக்கு சப்போர்ட் பண்றியான்னு கேக்குறீங்களா? சத்தியமா எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் பாலிடிக்ஸ் உள்ளே நுழைய மாட்டேன். எனக்கு பாலிடிக்ஸ் வேணாம். ஒரே ஒண்ணுதான், அவர் பண்ணது நல்ல காரியம். அதை மட்டும் தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இவர் சொல்றாரு, வேல்முருகன் சொல்றாரு நான் தமிழன் அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு தமிழும் பெண்களை பத்தி இவ்வளவு கொச்சமா பேச மாட்டாங்க. முக்கியமா இந்த குழந்தைங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. அவர் பேசின அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பெற்றோர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த காலத்துல ஒரு எஜுகேஷனை பத்தி இவ்வளவு சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்க ஒரு ரிவார்ட் கொடுக்குறாங்க, ஒரு அப்ரிஷியேட் பண்றாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த காலத்துல பெற்றோரே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அவங்க குழந்தைங்களை. ஏன் தெரியுமா? 1000 மார்க் எடுக்கிற வேண்டிய இடத்துல நீ 999 மார்க் எடுத்து 1 மார்க் வச்சுப்பா என்னப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்கிற பெற்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. தவிர யாருனே தெரியாம முகம் தெரியாம ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றாரு, இவ்வளவு ரிவார்ட் கொடுக்குறாரு. அது ஒரு 2 ரூபா கோல்டு காயினா இருக்கட்டும், ஒரு 3 ரூபா கோல்டு காயினா இருக்கட்டும், அதுல எவ்வளவு சவரனா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை கிடையாதுங்க. அவர் 1 ரூபாய் கொடுத்தாலும் அது அப்ரிஷியேட் தான். அப்ரிஷியேட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில. நீங்க அப்ரிஷியேட் பண்ணா மட்டும்தான் யாரா இருந்தாலும் மேல போவாங்க. தவிர நீங்க அவங்க டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க கீழே தான் போவாங்க. மோட்டிவேட் பண்றவங்க தான் மேல போவாங்க. அது ட்ரூ லீடர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ட்ரூ லீடர்ஸ் நான் சொல்றது இந்த பொலிட்டிக்ஸ் பத்தி நான் சொல்றேன். அது உங்களோட டீச்சரா இருக்கட்டும், உங்களோட வேலை செய்யற ஒரு பாஸா இருக்கட்டும், உங்களை அப்ரிஷியேட் பண்ணா மட்டும் தான் நீங்க மேல ஒர்க் பண்ண முடியும். அதான் உண்மை. இல்லைன்னா நீங்க என்ன ஆவீங்க? டிமோட்டிவேட் ஆவீங்க. நீங்க எவ்வளவு நல்லது பண்ணாலும் டிமோட்டிவேட் தான் ஆவீங்க. அதுதான் அவர் பண்றாரு இந்த விஷயத்துல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், யாருமே டிமோட் பண்ணி பேசாதீங்க. பாலிடிக்ஸ் வேற, இது வேற.